அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஏப்ரல் மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. ஸோ இந்த கிரக அடைவுகள், அதாவது ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கிரக அடைவுகள் பார்த்தீங்க அப்படின்னா, மேஷத்தில் குரு பகவானும், மீனத்தில் ராகுவும், கும்பத்தில் சனி பகவானும், கேது பகவானானது கன்னியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில், அதாவது மாதம் முதலில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 10ஆம் இடமான மீனத்தில் வந்துட்டு சூரியன், ராகு, சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்குங்க. அதே போல் இந்த 9ஆம் இடமான கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இந்த 14/4/2024 ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் இந்த 22ஆம் தேதி ஏப்ரல் 22ஆம் தேதி செவ்வாய் பகவானானது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க. அதே போல் இந்த 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த மாதக்கோள்கள் அப்படிங்கிறது, கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இந்த நிகழ்வுகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான சிறப்புகள் மற்றும் அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் புத்தி கூர்மையோடு செய்யக்கூடியவர்கள். ஸோ ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து செய்யக்கூடியவர்கள். புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ எல்லா விஷயத்தையும் தெளிவாகவும் நன்கு ஆராய்ச்சி செஞ்சுங்க. அறிவு சார்ந்த சில விஷயங்கள் அதனால் திறன்பட செய்து முடிக்கக்கூடியவர்கள். இந்த கணித மேதைகள், அதே போல் இந்த சயின்டிஸ்ட்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்களுக்கு தான் நல்ல ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்தினாலுமே அதில் அறிவு சார்ந்த சில விஷயங்கள், டெக்னிக்கல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்லலாம், இந்த தொழில் கர்மஸ்தானத்தில் தான் இந்த ராகு பகவானும், புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்காங்க. ஸோ இது தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க. ஸோ தொழில் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருக்குங்க, அந்த தொழிலில் எந்த ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது. ஸோ நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சுங்க, என்னால் அதை மறுபடியும் கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இதே சூழ்நிலைகள் கடந்த 3-4 மாதமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இது ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ அது தடையாகவே போயிட்டுருக்குங்க, அது கரெக்டான விதத்தில் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுதுங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் நிறுத்தி வைத்துட்டு இருந்த தொழிலை மீண்டும் தொடங்கிறதுக்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே போல் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதாவது மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்க போகுதுங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி பயணமாக இருக்க போகுதுங்க. ஸோ தொழில் ரீதியாகவும் பிஸ்னஸ் ரீதியாகவும் புதிய கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறது, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக நடக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சுருந்த பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அமைய போகுதுங்க. அதேபடியாக இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், ரொம்ப நாளாக வேலைக்கு போயிட்டுருக்குங்க, அந்த வேலையில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது, இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலான் இருக்குங்க. ஸோ வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, எனக்கு ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது, வேலை செய்கிற இடத்துல என்னை ஏதாவது ஒரு விதத்தில் சிரமப்படுத்திகிட்டே இருக்காங்க, என்னை குறை கூறிகிட்டே இருக்கிற மாதிரி, என்னை கார்னர் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது, என்னால் அந்த இடத்துல சமாளிக்கவே முடியலைங்க, எனக்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, எனக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அந்த வேலை என்னோடதே கிடையாது, ஆனால் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, பிடிக்காத டீமில் மாறி வேலை செய்ய சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் எனக்கு எகெயின்ஸ்டாகவே நடந்துகிட்ருக்குங்க. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது எனக்கு மாறுமா, ஏதாவது புதிய முயற்சிகள் இன்றைக்கு மேல் நம்ம எடுக்கலாமா, இல்லை வேறு வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு சாதகமான சூழ்நிலை. புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதே போல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கான சூழ்நிலை, பிடிக்காத டீம்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதே போல் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் இருக்காங்க, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், ஸோ இந்த வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு விதத்தில் சாதகமான ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் புதனுடைய சேர்க்கை, சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுடைய பார்வையானது
கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க. அதே போல் இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோட இந்த சூரிய பகவானுடைய சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெற போகுதுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் எடுக்கிறது நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. அடுத்தபடியாக அந்த திருமணம் சார்ந்த சில முயற்சிகள், திருமணம் அப்படிங்கிறது தடையாகவே போயிட்டுருக்குங்க. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம நினச்ச வாழ்க்கை நமக்கு அமையுமா, ஸோ அந்த வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த முடியுமா, அந்த வாழ்க்கை கரெக்டான விதத்தில் நமக்கு போகுமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணம் அமைய போகுதுங்க. ஸோ நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடை அப்படிங்கிறது விலகும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லைஃப் அப்படிங்கிறது அமைச்சிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுதுங்க. அதே போல் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோங்க, ஸோ அதை திருமணத்துக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு சாதகமான சூழ்நிலையாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. ஸோ இந்த விஷயங்களை உங்களுக்கு வீட்டில் சொல்லி அடுத்த லெவலுக்கு இந்த 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 விஷயங்கள், அதாவது இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தை திருமணம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நல்ல ஒரு பலனாக இருக்க போகுதுங்க. அதே போல் இந்த 9ஆம் இடத்துல சனி மற்றும் செவ்வாய் ஆகிய சேர்க்கை, அதாவது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இந்த ரொம்ப நாளாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க. ஸோ அதற்காக உண்டான முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறதுக்கு எல்லா விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது அமைய போகுதுங்க. ஸோ ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்குங்க, ஏதாவது ஒரு விதத்தில் அது பிரச்சனையாக போயிட்டுருக்கு. உடல் அதுக்கு தகுந்தாற் போல் ஒத்துழைப்பு செய்ய மாட்டேங்குதுங்க, மனசும் அதுக்கு தகுந்த போல் நல்ல ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையல. ஸோ இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ட்ரை பண்ணதுக்கான ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு. அதே போல் இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இந்த சனி மற்றும் செவ்வாய் ஆகிய சேர்க்கைங்க. அதே போல் லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல குருவோட சூரியனுடைய இணைவுகள் அப்படிங்கிறது இந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போகுதுங்க. ஸோ அந்த தருணங்களில் இது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு வெற்றி பயணமாக மேற்கொள்ள போகுதுங்க. அடுத்தது இந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள், இடம் மாறிக்கிட்டே இருக்கிறோங்க, ஒரு இடத்துல நிலையை எங்களால் இருக்க முடியல, ஸோ வாடகை வீட்லேயே வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது, சொந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுதுங்க. ஸோ ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப பிளான் பண்ணிகிட்டே இருக்கும், அது எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே எங்களால் முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல சூழ்நிலையில் வீடு கட்டுவதற்கான சில யோசனைகள், சில ஐடியாஸ் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே போல் இந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீருமா அப்படின்னா இந்த தருணங்களில் அந்த 11ஆம் இடத்துல நடக்கக்கூடிய இந்த குரு மற்றும் அந்த சூரியனுடைய சேர்க்கை, அதாவது லாபஸ்தானத்தில் நடைபெறதுனால நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலக போகுதுங்க. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நடைபெற போகுதுங்க. அதே போல் இந்த சகோதரர்கள் மத்தியில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்குங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம், ஸோ எங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதே போல் அனந்தமிகளுக்குள்ளே பெரிய பிரிவினையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த 9ஆம் இடம் சனி மற்றும் செவ்வாய், அதே இந்த செவ்வாய் பகவானுங்க. அதே போல் இந்த 22ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி அடைகிறார், அதாவது 10ஆம் இடத்துக்கு பயிற்சியும் அடைய போகிறாருங்க. ஸோ அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும் போது நீண்ட நாட்களாக சகோதரர்கள் மத்தியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள், சண்டை வந்துகிட்டே இருக்குங்க, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம், ஸோ நாங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இது இதே சூழ்நிலை நாமளும் எல்லா விதத்துலேயும் நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்தது, ஆனால் திடீர்னு ஏதோ சம்மந்தம் 3ஆம் நபர்களால் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த சூழ்நிலை, இந்த நிகழ்வானது மாறுமா, எங்களுக்குள்ளே மறுபடியும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனையை பேசி தீர்க்கறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் முதலிலே உங்களுக்கு இந்த தொடக்கம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் ஏற்படுங்க. அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிட்டு அந்த விஷயங்கள் அடுத்தபடியாக ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்துறதுக்கான யோகம் அப்படிங்கிறதும் இந்த ஏப்ரல் மாதத்துலேயே கொடுக்க போகுதுங்க. அடுத்தபடியாக இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்குங்க, அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஸோ அடுத்த லெவலுக்கு அந்த பிரச்சனைக்கு ஏதாவது சர்ஜரி ஏதாவது பண்ணலாமா, இல்லை அதுக்கு ஏதாவது ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது விலகும். இந்த நேரத்தில் ஏதாவது சர்ஜரியோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் வந்தாலுமே
உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகுங்க. அடுத்த விஷயம், இந்த கடன் சார்ந்த சில பிரச்சனைகள். ஸோ வாங்கின இடத்துல பணமே கரெக்டான நேரத்தில் கட்ட முடியலைங்க, வட்டி கட்ட முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது. நான் ஏதாவது ஒரு சீட்டாவது சேர்த்து அந்த பணத்தை எடுத்து அந்த கடன் அடைச்சிடலாமா, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை சேல் பண்ணி எடுத்து அடைச்சிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். அது கரெக்டான நேரத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணவும் முடியல. அதே போல் நாம் எடுக்கணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு விதத்தில் சீட்டு கூட எடுக்க முடியாத சில சூழ்நிலைகள், நிதி சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்குங்க. இது ஒரு பெரிய அதாவது எனக்கு ஒரு பெரிய தொந்தரவாகவே இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு அந்த 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 சூழ்நிலைகள் அப்படிங்கிறது எனக்கு சாதகமாக அமையுமா, அந்த இடத்த விற்று இந்த கடனை அடைச்சி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியுமான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல மாதமாக அமைய போதுங்க. இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இடம் சார்ந்த சில பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பாருங்க. அதே போல் இந்த பணம் ரீதியாக சில முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. அடுத்தபடியாக இந்த கல்வி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், இது நல்ல சாதகமான சூழ்நிலையாக, கல்வியை முடிச்சுட்டு அடுத்தது வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்லைனா ஒரு உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்கான சில முயற்சிகள் எடுக்கலாமான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமைய போதுங்க. ஸோ அடுத்தது உயர்கல்விக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். படித்து முடித்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இந்த ஏப்ரல் மாதத்தில் நடைபெற போகுதுங்க. விவசாயம் சார்ந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதங்க. விவசாயம் சார்ந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.